இந்த உலகத்தில் 1000 தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், 1000 பேராசிரியர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையாலே ஒட்டுமொத்த சமூகத்தையும் மாற்றி அமைத்திருக்கிறார். சமுதாயத்தை மட்டும் என்று சொன்னால் பத்தாது, ஒட்டுமொத்த உலகத்தையுமே மாற்றி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால்தான் பொருத்தமானதாக இருக்கும். அவரின் பெயர்தான் முகமது. தந்தை அப்துல்லா, தாய் அமீமா, பிறப்பிடமோ மெக்கா. கிட்டத்தட்ட சகோதர சகோதரிகள் எல்லாமே யாருன்னு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவர்தான் உலகமே வியந்து இன்றளவும் பாராட்டியும் போற்றியும் பாடக்கூடிய நபிகள் நாயகம். இருட்டிலிருந்த இந்த உலகத்தை 1400 வருடங்களுக்கு முன் அரேபியால ஒரு பாலைவனம், மணல், வெப்பம், பழங்குடி சண்டைகள். அந்த காலத்தின் பெயரோ ஜாஹிலியா, அறியாமையின் காலம். அந்த காலத்துல பெண் குழந்தைகள் பிறந்தா புதைச்சு விடுவாங்களாம். அந்த இருட்டான காலத்துல இந்த எல்லா மக்களையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் காக்க ஒரு ஒளி பிறக்கப் போகிறது. எந்த பாவம் இங்கு இருந்தவங்க யாருக்கும் தெரியாது. பிறப்பு 570ஆம் ஆண்டு. மெக்கா அப்படிங்கிறது ஒரு சாதாரண நகரம் இல்லை. அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையோட அப்பா இல்லை, குழந்தையோட தாயும் சில காலங்கள்லேயே மறைஞ்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த குழந்தை அனாதை குழந்தையானது. ஆனால் அந்த குழந்தை கையில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனால் அந்த குழந்தையோட மனசில் உண்மை மட்டும் நிலைச்சு இருந்துச்சு. அல் அமீன் என்பவர் அந்த குழந்தையை தன் பாதுகாப்பில் வளர்த்து வந்தார். பெரும் நம்பிக்கைக்குரியவர். அந்த காலத்தில் இதைவிட சிறந்த பட்டம் வேறு என்ன வேணும்? நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. செல்வந்தர்களும் பெரிய எதிரிகளும் கூட அவரை நம்பி பொருட்களை எல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. நேர்மையும் நம்பிக்கையும் அமைதியும் அவரோட அடைமொழியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரா குகையும் நபிகள் நாயகமும். அப்படி என்ன அங்கே நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வயதும் 40 ஆயிடுச்சு. சிந்திக்க ஆரம்பித்தார். ஏன் இந்த சமூகம் இவ்வளவு அநீதியாக இருக்குது? ஏன் பெண் குழந்தைகளை ஒரு பெரிய பொருட்டாக மதிக்கிறதே இல்லை? நிறைய அநியாயங்கள் நடந்துட்டுருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறார் நபிகள். அவரே தனக்கான தனிமையை தேடிக்கிட்டாரு. ஹீரா குகையில் அமர்ந்தார். அங்கே ஓரிரவு முதல் வாகி இறங்கியது. மனம் முழுக்க கடவுளை நம்பி ஓதினார். போது ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு நம்பினார். அந்த தருணம்தான் மனித வரலாற்றின் பெரிய திருப்பு முனை. அதன் வெளிப்பாடுதான் பின்னாட்களில் நம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொரோனா கையில் கிடச்சிச்சு. ஒரு சிறிய வீட்டிலிருந்து ஆரம்பித்தது ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னு யாருமே நினச்சி பார்க்கல. அப்போ இருந்த மக்காவின் தலைவர்கள் சொன்னாங்க, இதை நிறுத்து, நம்ம தெய்வத்தை இது அவமதிக்கிற மாதிரி ஏதோ தெரியுது, இதில் எங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் கொஞ்சம் பணத்தை கொடுத்தா நாயகத்தை கரெக்ட் பண்ணிடலாம், நபிகள் சரியாயிடுவார், நம்ம கொஞ்சம் பணத்தை கொடுத்து பார்ப்போமா அப்படின்னு செல்வத்தை கொடுக்க முன் வந்தாங்க. ஏன் நபிகள் நாயகத்துக்கு மெக்கால பெரிய அதிகாரத்தை கொடுக்கலான்னு கூட சொன்னாங்க. ஆனால் நபிகள் சொன்னார், சூரியனை என் வலது கையிலும் சந்திரனை என் இடது கையிலும் வைத்தாலும் கூட நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இதை நிறுத்தவும் மாட்டேன்னு உறுதியாக நின்னார். ஒரே ஆண்டில் தன்னோட மனைவியும் தனக்கு ஆதரவாக இருந்த மாமாவும் இறந்து போயிடுறாங்க. அது தூய ஆண்டு. ஒரு மனிதன் உடைந்து போகலாம், ஆனால் அவன் நம்பிக்கை இழக்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தால் நபிகள் நாயகம். அவர் பிறகு தாயோப்புக்கு சென்றார். அடுத்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவரை நோக்கி கல்லெறிந்தார்கள். ரத்தம் கொட்டியது. இப்போதும் கூட அவர்கள் நிறுத்தவில்லை, கல்லெறிந்தார்கள். ஆனால் நம்ம நபிகள் என்ன செஞ்சார்? கடவுளே இவங்களையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு பிரார்த்திச்சாரு. இது ஒரு பழிவாங்கும் நபரின் குணமா இல்லை ஒரு கடவுளின் தூதனின் குணமா என சிந்திச்சு பாருங்க. ஆனால் அதுவே இப்போ நடந்திருந்தா என்ன ஆகும்? ஒரு சின்ன தூசு கூட பக்கத்தில் இருந்து இங்கே வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் தான் திருநெல்வேலி வீச்சருவாவே வெளியே வரும். ஆனால் அந்த காலத்தில் நபிகள் தேவ தூதனா எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்காருன்னு பாருங்கள். கல்லே இருந்தாலும் கூட கடவுளே இவங்களை மன்னிச்சிருங்க, இவங்க செய்கிற பிழைய கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கார்.
பிரார்த்தனை செஞ்சுருக்கார், இவங்களை தண்டிச்சிடாதீங்கன்னு வேண்டி கேட்டிருக்காருல்ல. இதுதான் ஒரு கடவுளின் தூதனின் குணம் என உங்களுக்கு இப்போது புரிய வருகிறதா? இனிமேல் மெக்காவால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் நபிகளும் அவரோட நண்பரும் மெக்காலேருந்து மெதினா நோக்கி புறப்படுறாங்க. இது ஒரு நகர மாற்றம் மட்டும் இல்லை, ஒரு சமூகத்தின் புதிய பிறப்பு. ஒரு குழந்தை பிறந்து ஒரு சமூகத்தில் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தா அதை கொண்டாடாமல் இருக்க முடியுமா என்ன? மதினாலையும் சட்டம், ஒழுங்கு, சமத்துவம், சகோதரத்துவம் ஒரு அல்லது பல சமூகங்கள் இங்கே அமைதியாக வாழ்ந்துச்சு. எந்த கலவரமும் இல்லை, ஜாதி சண்டையும் இல்லை. இவர் ஒரு போராளி மட்டும் இல்லை, மக்களை அன்பா நேசிக்கக்கூடியவர். பல ஆண்டுகள் கழித்து மீண்டுமே மெக்காவுக்கு போகிறாங்க. எனவே நீங்கள் இங்கே தங்க விடாமல் துரத்தி அடிக்க வேண்டிய சூழ்நிலையில் என்னால் இருக்க முடியாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு பழிவாங்கிற குணத்துலையும் வரல. நான் இன்றைக்கி வந்திருக்கிறது உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இல்லை, இது உங்கள் தண்டனை நாள் இல்லை, நிச்சயமாக இது உங்கள் சுதந்திரத்துக்கான நாள். நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கலாம். இங்கே எதிரிகள் யாரும் இல்லை, எல்லாமே நண்பர்கள் அப்படின்னு அங்கே இருக்கவங்களுக்கு புரிய வச்சார். இந்த உலகத்தில் பொதுவாகவே ஒரு பெரிய மனிதன் வளர்ந்தா அவனுக்கு பின்னாடி நின்று அவனை உயர்த்தி வைத்த ஒரு அமைதியான மனிதர் இருப்பார். அப்படித்தான் நபிகள் நாயகத்தின் பின்னாடியும் ஒரு பெண் வியாபாரி இருந்தார். அவர் மனதளவில் ரொம்ப பெரியவர், செல்வ வளத்திலும் கூட பெரியவர். இருந்தாலும் உயர்வு தாழ்வு பார்க்காம எல்லாரோடையும் அன்பாக பழகக்கூடியவர். நபிகள் குகையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்ப எனக்குள்ளே என்னென்னமோ ஆகுது, எனக்கு ஏதோ பயமாக இருக்குன்னு சொன்னப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் மக்களுக்காக நல்லது செய்ய வந்தவங்க, நீங்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு ஒரு ஆறுதல் சொன்னவங்க தான் இந்த கதீஜா. நீங்கள் ஏழைகளுக்கு உதவுறவர், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்னு நம்பிக்கை சொற்களை கூட கொடுத்தாங்க. இப்போ கூட நம்ம எவ்வளவு தைரியமான ஆளாக இருந்தாலும் நமக்கு பின்னாடி ஒரு நம்பிக்கை சொல்லுறோண்டா நம்ம அப்படியே மிகப்பெரிய நம்பிக்கையோடு எழுந்து வந்துடுவோம். ஒரு பிரச்சையின் பின்னாலே மிகப்பெரிய சக்தி அந்த புரட்சியை வெற்றி அடைய செஞ்சா அதற்கு பின்னால் ஒரு பெண் இருக்காங்க, நபிகளுக்கு பாதுகாப்பாக. இப்போ கூட பெண்களோட முக்கியத்துவம் முன்னேற்றத்தில் இருந்தாலும் ஒரு சில பெண்களே தாங்களை தாழ்த்தி தங்களால் என்ன முடியும் என்ற நம்பிக்கையில் மூளையில் முடங்கி போகிறவங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் பெண்களால் சாத்தியமாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக தான் இந்த செய்தியை இந்த இடத்துல வச்சோம். எல்லாருக்கிட்டையும் நபிகள் சொன்னார், பெண்களை நல்லா நடத்துங்க, பெண்கள்கிட்ட வட்டி வேண்டாம். 1400 வருடங்களுக்கு முன்பே சகோதரத்துவமும் அன்பும் வெளிப்பட்டிருக்கிறது என்றால் அது நபிகளால் தான். இப்போ ரம்ஜான் காலம், தண்ணி குடிக்காம உணவு இருந்தாம எத்தனையோ எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருமே எல்லாம் நோக்கி தொழுகை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது 1400 வருடங்களுக்கு முன்பே நபிகள் நோய்வாய்ப்பட்டு இருந்தபோது தொழுகை அதை விடவும் வேறொரு எண்ணம் மனதில் இருந்து விடக்கூடாது. எப்போதுமே தொழுதுகிட்டே இருங்க, அல்லாட்ட மனம் திறந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உயிரை விட்டுறாரு. ஒரு சாதாரண மனிதன் சமூகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அன்பையும் பெண் குழந்தையின் பாதுகாப்பையும் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே வலியுறுத்தி குரான் மீது முழுமையான நம்பிக்கை வச்சுருந்தார். அதனால தான் 2026லையும் நம்ம மனசில் எங்கா இடம் பிடிச்சிருக்கார். தொழுகை நேரத்தை யாரும் தவற விட்டு விட வேண்டாம். அதே போல உடல் நலனையும் பார்த்து கொள்ளுங்கள். தொழுகை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுக்கு என்னால் இந்த வீடியோவில் சொல்ல முடிஞ்சதுக்கு அந்த அல்லாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் அருகிருந்து உங்கள் எல்லாரோடைய பிரச்சனைகளையுமே அல்லாஹ் தீர்த்து வைப்பார் நிச்சயமாக. அல்லாஹூ அக்பர் அப்படின்ற சத்தம் எனக்கு எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் படித்த மேல்நிலைப்பள்ளியும் அல்லாஹ் கோயில் பக்கத்தில் தான். கரெக்டாக அந்த ரம்ஜான் நோன்பு காலத்தில் எதுவாக இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க என்னோட நண்பர்கள் தோழிகள் எல்லாருமே அல்லாஹ் கோயில் கஞ்சி எனக்கு கொடுப்பாங்க. எவ்வளவு களைப்பு இருந்தாலும் தீர்ந்து போயிடும், மனதிற்கு அவ்வளவு ஒரு நிறைவாக இருக்கும். அல்லாஹ் கோயிலுக்குள்ளே முன்னாடி நின்று நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த கட்டமைப்பும் வடிவமைப்பும் அந்த 12:30 மணியானா துவா சொல்லுவாங்க, அதையெல்லாம் அப்படியே மனப்பாடமாக மனசுக்குள்ளே இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் நான் முறையாக பணியமர்த்தப்பட்ட இடம் கூட அல்லாஹ் கோயில் பக்கத்தில் தான். அதே 12:30 மணி அதே தொழுகை சத்தம் எனக்கு கூட அடிக்கடி தோணும், அல்லாவுக்கும் நமக்கும் ஏதோ கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால தான் இந்த தொழுகை சத்தம் நம்மளை விட்டுடாமல் எப்பயுமே இந்த நேரத்துக்கு நம்ம காதில் கேட்குது
அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொடி நானே அமைதியாயிடுவேன். அல்லாவோட ஆசி இந்த உலகத்துக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எல்லா மக்களும் எல்லா வளத்தோடையும் எல்லா செல்வத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த போரும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். எல்லாட்ட கேட்டோம்ல, நிச்சயமாக செஞ்சிடுவார். நம்பிக்கையோட நல்லதொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இப்போ தான் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கொடுங்க. கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டுமே உங்கள் தோழிக்கு ஒரு சப்போர்ட். அல்லாவோட ஆசையோட சேனல் இன்னும் நல்லா இருந்தால் வளர்ந்து வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நீங்களும் அப்படி தானே நினைக்கிறீங்க? அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தோழி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.